ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட 14வது வாரத்துக்கான 4வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the one and only அர்ச்சனா அவர்கள் தான் வந்து இருக்காங்க அன்அஃபிஷியலி. அண்ட் இவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2,76,174 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 41.31% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 41.35% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளோட அர்ச்சனா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரையிலும் ஒரு சம பர்ஃபார்மன்ஸ் ஓட்டிங்கில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதுக்கடுத்த செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிச்சந்திரா வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,27,172 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19.04% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் பொசிஷனில் சேம் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்கில் 19.04% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளோட மணிச்சந்திரா அவர்கள். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷனை வந்து பிடிச்சிருக்காரு. ஸோ அதனால் பிக் ரவுண்ட் ஆஃப் அட்ப்ளாஸ் வந்து கொடுத்துருங்க. அதுக்கடுத்து தான் 3வது பொசிஷனில் தினேஷ் வந்து இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,09,655 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16.56% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16.42% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய தினேஷ் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் இந்த வாரத்தில் கம்மியான வாக்குகள் தான் வந்து வாங்கியிருக்காரு. என்னதான் வந்து பணப்பொட்டியில் பணங்கள் வந்து ஏற்றுட்டே போயிருந்தாலும் கூட அப்படிலாம் நான் எடுக்கவே மாட்டேன்பா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இருந்தார். ஸோ அதனால் அவருக்கு ஒரு அப்ளாஸ் வந்து கொடுத்துருவோம். அதுக்கடுத்த 4th பொசிஷனில் விசித்ரா மேம் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 58,439 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.77% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க நம்மளோட விசித்ரா மேம் அவர்கள். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8.75% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளோட விசித்ரா அவர்கள். ஸோ விசித்ராவை பொறுத்த மட்டும் ரொம்ப கம்மியான வாக்குகள் அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக ஆரம்ப காலகட்டத்தில் வந்து தெரிஞ்சாங்க. பட் இப்போ அப்படி இல்லை. இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 5th பொசிஷனில் விஜய். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 35,235 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.24% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5.28% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளோட விஜயவர்மா அவர்கள். ஸோ இப்போ வந்து பெரிய ட்விஸ்டெல்லாம் வேறு நடந்துட்டு இருக்கு. ஏன் அப்படிங்கிறத வந்து இப்போ கொஞ்சம் லேட்டராக வந்து சொல்கிறேன். இப்போ 6th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பூர்ணிமா அவர்கள் தான் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 30,624 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.55% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4.59% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய பூர்ணிமா அவர்கள். பூர்ணிமா அவர்கள் பணப்பொட்டியை தூக்கிட்டாங்க, அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. 16.5 லட்சத்தோடு வந்து வெளியேறி இருக்கிறதாக அஃபிஷியலாக நியூஸ் வந்து அவுட்டர் ஆகியிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்த 7th பொசிஷனில் மாயா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 30,570 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.57% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.55% வந்து இருந்துட்டு இருக்காங்க மாயா அவர்கள். ஸோ இந்த அன்அஃபிஷியல் போலில் முதல் இடத்துல வந்து அர்ச்சனா அவர்களும், 2வது இடத்துல வந்து மணிச்சந்திரா அவர்களும், 3வது இடத்துல வந்து தினேஷ் அவர்களும், 4வது விசித்ரா, 5வது விஜய், 6வது பூர்ணிமா, 7வது மாயாவாக வந்து இருந்துட்டு இருக்காங்க. பட் அஃபிஷியலாக சில விஷயங்கள் வந்து மாறலாம். சொல்லப்போனாக்கா மாயா தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேரெல்லாம் வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அர்ச்சனாவெல்லாம் பிஆர் ஓட்டு வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து நியூஸின் பிரகாரம் பூர்ணிமா அவர்கள் 16.5 லட்சத்தோட வெளியேறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய லைவில் வந்து வரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இப்போ வரைக்குமே யாரும் பொட்டியை தூக்கல. ஸோ அண்ட் அஃபிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இதில் ட்விட்டர் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனை என்னென்னா யார் எவிக்டாக வெளியே போவாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கொஸ்டினாக வந்து இருந்துகிட்ருக்கு. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 8 பேர் இருக்காங்க. அதில் ஒரு ஆள் வந்து வெளியே போயிட்டாங்க பூர்ணிமா அவர்கள். மீதம் இருக்கக்கூடியது 7 பேர்.
டாப் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் தான் வந்து கொண்டு போவாங்க. மீதம் இருக்கக்கூடிய 2 பேரில் இந்த வாரத்தில் ஒரு ஆளை வந்து எவிக்ட் பண்ண வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஒரு ஆளை எவிக்ட் பண்ணுறாங்களா இல்லை 2 ஆளை எவிக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேபி நம்ம இந்த வாரத்தை பொறுத்த வரையிலும் 2 பேர் எவிக்ட் ஆகி வெளியே போனால் கூட 5 பேர் வந்து டாப் 5ல் வந்து போவாங்க. அப்படி டாப் 5ல் போனாலும் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் வீக் எவிக்ஷன் வந்து நடத்துவாங்க. அந்த மிட் வீக் எவிக்ஷனில் யார் எவிக்ட் ஆகி வெளியே போவாங்க அப்படிங்கிறதும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இப்போ இந்த வாரத்தில் யார் எவிக்ட் ஆகி வெளியே போவாங்க அப்படிங்கிறது ஒரு கொஷினாக வந்து இருக்குது. மேபி விஜய் வர்மா எவிக்ட் ஆகி வெளியே போக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பிக் பாஸோட டீமோட மோட்டிவே வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா அவர்களை எப்படியாவது வந்து அந்த டாப் 5க்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முன்னோட்டத்தோடு வந்து பார்த்திங்கன்னா கேம் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க அவங்க ஒரு பக்கம். ஏன்னா வாக்குகள் வந்து மாயாவுக்கு குறைவுகளாக இருந்தாலும் கூட, சப்போர்ட்ஸ் வந்து குறைவாக இருந்தாலும் கூட, எவிக்ஷன் நிலைமையில் இருந்தாலும் கூட வேற ஒரு ஆளை வந்து மாற்றி விட்டு எவிக்ட் பண்ணுறது நிறைய நேரங்கள் வந்து நடந்திருக்கு. அண்ட் நிறைய அன்ஃபேர் எவிக்ஷன்ஸும் வந்து நடந்திருக்கு. மாயா எப்போ தான் எவிக்ட் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மக்களும் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த தருணமெல்லாம் இருந்திருக்கு. பட் இப்போ எல்லாமே டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். மாயா அவர்களை சேவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வின் பண்ண கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுலையும் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நம்ம அர்ச்சனா அவர்களுக்கு வந்து ரெட் கார்பெட் வந்து போட்டாங்களாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பெட் தான் அது பேர், கார்பரேட்டுன்னு வந்து சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. கார்பெட் வந்து போட்டு விட்டாங்க இன்றைக்கி. ஸோ அதனால் கார்பெட்டில் யார் நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கார்பெட்டில் வந்து நடக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஃபைனல் லிஸ்ட்டாக ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி முன்னாடி சீசன்களில் வந்து நடந்திருக்கிறதாக நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் வேறுபட்ட ஒரு விஷயம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீசன்களில் குறிப்பாக வந்து ஓவியாவுக்கு வந்து ரெட் கார்பெட் வந்து போட்டதாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவியா வந்து வரும்போது இந்த ஃபேன் ஜோன் ஓகேங்களா, அதேமாதிரி ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓட் போடுறது, ஓட் மீன்ஸ் இந்த மாதிரி கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்கிறது, இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸே முடிவு பண்ணி கொடுத்த ஒரு டாஸ்க்காக இருந்திருக்கலாம், இல்லை ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொடுக்கப்பட்ட ஒரு இதுவாக இருந்திருக்கலாம் அந்த இது அதான் ரெட் கார்பெட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்ல போனாக்கா அர்ச்சனா அவர்களுக்கு இந்த மாதிரி போட்டதுனால அர்ச்சனா அவர்களும் எவிக்ட் ஆகி வெளியே போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. கார்பெட்லாம் வந்து போட்டு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் வந்து அர்ச்சனா வச்சு வெளுன்னு வெளுத்துட்ருக்காங்க சோசியல் மீடியாக்களில் அவங்களோட ஏட்டர்ஸ் எல்லாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிஆர் ஓட்ஸில் தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபைனல் வின் பண்ண வாய்ப்புகள் கிடையாது, வின் பண்ணவும் கூடாது, மாயா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இப்போதைக்கு வந்து கிளம்பியிருக்கு. ஸோ இதனால் எங்கள் தலை தான் வந்து உருளுது. நாங்கள் யார் பக்கம் பேசுகிறது, யாருக்காக பேசுகிறது, யாரை பற்றி பேசினாலும் நீ வந்து அவங்களோட பிஆரா, மாயாவை பற்றி பார்த்தோன்னு பேசினாக்கா மாயா பிஆர், அதே மாதிரி பூர்ணிமா பற்றி பேசினாக்கா பூர்ணிமா பிஆர்னு சொல்லிடுவாங்க, விஷ்ணுவை பற்றி பேசினாலே விஷ்ணுவோட பிஆர்னு சொல்லிடுறாங்க, ரவீனாவை பற்றி பேசினா ரவீனாவோட பிஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை பிஆருக்கு தான் நாங்களாம் வேலை செய்கிறதுன்னு எனக்கு வந்து ஒன்றும் புரியல. பட் எனிஹவ் உங்களோட விஷ் தான் அதெல்லாமே. பட் நாங்கள் வந்து சொல்ல தான் முடியும். ஓகே கைஸ், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சிறப்பு மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.